ஒரு புதிய உதயம் சுரேஷின் கனவுகளும் அர்ஜுனின் முயற்சிகளும் ஒன்றிணைந்து அந்த அறக்கட்டளையை ஒரு தேசிய அளவுக்கு உயர்த்தியது. இது அரசாங்கத்தாலும் மக்களாலும் பாராட்டப்பட்டது. அந்த அறக்கட்டளை பிற ஏழை மக்களுக்கும் உதவியாக இருந்தது. அர்ஜுனின் வாழ்க்கை முடிவடையவில்லை. அது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. அவனின் பயணம் உண்மையாக ஒரு சமுதாய வீரனின் கதையாக மாறியது. அர்ஜுனின் வாழ்க்கை இன்னும் நிறைவடையவில்லை. அது புதிய சொந்தங்களையும் சாதனைகளையும் உருவாக்குவதில் தொடர்ந்தது. அதிகாரத்திற்கும் ஒழுங்கிற்கும் வாதமான வாழ்க்கை அர்ஜுனின் வீர சாகசங்களின் விளைவாக அரசு அவனை நேரடியாக ஒரு முக்கிய பங்களிப்பு கொண்ட பங்கு வகிக்க அழைத்தது. அவன் சமுதாய நீதி அமைப்புகளில் உறுப்பினராக இணைந்து அரசின் கொள்கைகளுக்கு சமூகத்தின் குரலாக இருந்தான். அரசின் ஆதரவுடன் அர்ஜுன் ஒரு பெரிய முறைமையான மாற்றத்தை உருவாக்க திட்டமிட்டார். உண்மையான உதவியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வமாக இருந்தார். இதனால் ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. குழந்தைகள் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு மீதம் இருந்த தனது காலத்தினை சிறப்பு கல்வி மையங்கள் உருவாக்கினார். அந்த மையங்களில் அவர் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும் பயிற்சிகளை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை கொண்ட திறமைகள் உள்ளன என்பதை உணர்த்தினார். மீராவின் பாதை. மீரா தனது வாழ்க்கையை பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குவதில் செலவிட்டார். அவள் உருவாக்கிய கண்மணி அறக்கட்டளை பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுயராட்சி திறன்களை மேம்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தியது. மீரா மற்றும் அர்ஜுனின் செயல்பாடுகள் ஒரே நோக்கத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்டன. சமூக மாற்றத்தை உறுதிப்படுத்த அவர்கள் ஒருங்கிணைந்த அணியாக செயல்பட்டனர். இல்லற மகிழ்ச்சி மற்றும் சமுதாய குரல். அர்ஜுன் மற்றும் மீரா இருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அவர்கள் பெற்ற தம்பதியரின் வளர்ப்பு அடுத்த தலைமுறையையும் சமூக அக்கறையுடன் இணைத்தது. அவர்களின் மகன் ஆதவ் சமூக சேவையையும் அரசியல் நடவடிக்கைகளையும் புதுமையான முறைகளில் நடத்த ஆரம்பித்தார். ஒரு அடையாளமான மரணம் வயது மூட்டிய அர்ஜுனின் கடைசி நாட்கள் மிக அமைதியாகவும் மக்களால் மதிக்கப்படும் நேரங்களாகவும் அமைந்தன. அவனின் இறுதி உரை உங்களை பற்றிய கனவுகளை மட்டுமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் கனவுகளையும் சுமந்திடுங்கள் என அனைவரையும் ஊக்குவித்தது. அர்ஜுனின் மரணத்தை தொடர்ந்து அவரது நினைவாக தேசிய நாயகர்களின் பட்டியலில் அவரை சேர்த்தனர். அவர் தொடங்கிய அறக்கட்டளைகள், திட்டங்கள் மற்றும் நீதி அமைப்புகள் இன்னும் செயல்பட்டு அவரது பாரம்பரியத்தை தொடர்ந்தவை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.